தமிழ்நாட்டில் பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்கள் மீதான வன்முறை 6% வரை குறைந்திருப்பதாக தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையத்தின் துணைத் தலைவர் இமயம் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சி செய்தியாளர் செல்வகுமாரிடம் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான இந்த வன்கொடுமைகள் 6% குறைந்திருக்கு அப்படின்றாரு. இது உண்மையா? இந்த புள்ளி விவரம் இல்லை, நிச்சயமா அது உண்மை. இப்போ தமிழ்நாடு அரசு காவல்துறையும் ஜாதிய வன்கொடுமை செய்கிறவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறாங்க. இப்படி ஜாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் SC/ST கமிஷனும் உடனடியாக சூமோட்டோவை வழக்கு கொள்கிறோம். அதனால் தீவிர கண்காணிப்புக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் குற்றங்கள் குறைஞ்சி தான் வருது. அந்த மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வன்கொடுமைனா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பிரச்சனை. உதாரணமாக நீங்கள் உணவு பழக்கம் மிக முக்கியமான ஒரு இழிவுபடுத்தப்படக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது. அவங்க வாழக்கூடிய இடம் இழிவுபடுத்துவதற்கு ஒரு அம்சமாக இருக்குது. அப்புறம் பிறப்பு ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. இந்த மூன்றும் தான் அவங்கள இழிவினுடைய ஒரு அடையாளமாக பார்க்கறதுக்கு. இந்த மூன்று அகற்றப்பட வேண்டும். பள்ளி மற்றும் கல்லூரிகளை பொறுத்த மட்டில் ஆதிதிராவிடர் பழங்குடியின மாணவர்கள் மீதான வன்கொடுமைகள் தாக்குதல்கள் என்னென்ன? குறிப்பாக இந்த ஜாதிய கயிறுகள் கட்டப்படுது. ஜாதியத்தினுடைய அடையாளமாக அந்த கயிறு ஒரு முக்கியமான அடையாளமாக இருக்குது. சைக்கிள் ஸ்டாண்ட் நான் இன்றைக்கி முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன். தென்பகுதியில் கல்லூரிகளில் பள்ளிகளில் பறையர் சமூகத்திற்கு அல்லது பலர் சமூகத்துக்கு ஒரு சைக்கிள் ஸ்டாண்டு, நாடார் சமூகத்துக்கு ஒரு சைக்கிள் ஸ்டாண்டு, தேவர்மாருக்கு ஒரு சைக்கிள் ஸ்டாண்டு, அல்லது நீங்கள் சைக்கிளை மாற்றி நிறுத்திங்கன்னா உடச்சி கலவரம் ஆகிடுது. இன்னமும் அது மாதிரியெல்லாம் இருக்கிறதால நான் சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி உயர் காவல்துறை அதிகாரி முன்பு மாண்புமிகு முதலமைச்சருடைய முன்பு அந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. அவங்க அதை விரைவாக காவல்துறையின் மூலமாக பள்ளிக்கல்வித்துறை மூலமாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க.